கடினமான சவாலின் டே 3. இன்றைக்கி சோகமான விஷயம் என்னென்னா, இந்த குழந்தைங்களை நம்மளால் வளர்க்க முடியாது. ஸோ ஓனர்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டோம். என்ன ப்ராப்ளம்னா பட்ஜெட் ப்ராப்ளம், இங்கே ஓனர் ப்ராப்ளம். இன்றைக்கி சண்டே ரெஸ்ட் டே ப்ளஸ் நானும் வந்துட்டு வெளியே போயிட்டேன். நாம் இன்றைக்கி பண்ண போகிறது மொபைலிட்டி அண்ட் ஸ்கில். ஸோ ஃபஸ்ட்டு ரிஸ்ட்டு சர்க்கிள், அப்புறம் ரிஸ்ட்டு ரொட்டேஷன், அப்புறம் ரிஸ்ட்டை கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுறது. இது எல்லாமே 60 செகண்டு 3 times in a row. தென் ஷோல்டருக்கு ஷோல்டர் ரொட்டேஷனு, அப்படியே கவ் அண்ட் கேட் போஸு. இது கவ் மாதிரி தெரியணும், கேட் மாதிரி தெரியணும், பட் எந்த ஆங்கிலும் எனக்கு அப்படி தெரியல. அப்படியே கோப்ரா போஸு, முடிஞ்சளவு முதுகு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி 60 செகண்ட் ஹோல்டு பண்ணணும் 3 times. தென் லைட்டாக மைக் டைசன் ஸ்ட்ரெச்சு ப்ளஸ் லேட் ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்காக காலை நல்லா நீட்டி முடிஞ்சளவு ஹேண்டை பின்னாடி கொண்டு போங்க, பேக் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிடும். ப்ளஸ் டீ போஸ் ஸ்ட்ரெச்சு, முடிஞ்சளவு காலை பின்னாடி இருந்து முன்னாடி கொண்டு வரணும், அப்போ தான் பேக் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். இது பேர் தான் சைல்டு போஸு. அப்படியே சாஷ்டாங்கமாக காலில் விழுந்துடணும். யார் காலில் விழுகிறோம் தான் தெரியல, விழுந்து எழுந்திரிச்சாச்சு. இது பேர் தான் காசாக் ஸ்குவாட். இது பண்ணுறப்பே நான் கீழே விழுந்துட்டேன். ஹைட்டாக இருக்கனால என்னமோ தெரில, எனக்கு வரல. அப்படியே ஃப்ராக் ஸ்குவாட்டு, இது அசால்ட்டாக பண்ணிட்டேன். ஒரு ஸ்கில்லு கற்றுக்கலான்னு ஹேண்ட் ஸ்டாண்ட் ஆரம்பித்தேன்ப்பா. விழுந்துக்கிட்டே இருக்கேன். எத்தனை டைம் விழுந்தேன்னு தெரியல. சரி போய் தொலைதேன்னு விட்டுட்டு இப்போதைக்கு ஹெட் ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலானியை கீழே வச்சு தானியில் தலையை வச்சு தலையெல்லாம் நின்னேன். சரி ஓகே காய்ஸ், இதுதான் நம்ம குட்டீஸோட கடைசியாக இருந்த அழகிய தருணங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் சோகமான பாய்.